பிரிவின் சிறப்பு அதிகாரியாக இருக்கக்கூடிய பொன் மாணிக்கவேலுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது. அதில் முறையான விசாரணை மேற்கொள்ளாமல் விளம்பரத்திற்காக கைது செய்வதா என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக முதன்முறையாக கேள்வி எழுப்பி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், இந்த வழக்கினுடைய விவரம் என்ன? உயர்நீதிமன்றம் தற்போது பொன் மாணிக்கவேலுவுக்கு எதிராக கேள்வி முன்வைத்திருக்கிறது. முறையாக விசாரணை நடைபெறாமல் கைது செய்வதா விளம்பரத்திற்காக என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? அதாவது தமிழகத்தில் நடைபெற்ற சிலை கடத்தல் வழக்குகள் அனைத்துமே பொன் மாணிக்கவேல் தலைமையிலான சிறப்பு குழுவானது விசாரணை நடத்தி வருகிறது. அவர் ஓய்வு பெற்ற பிறகும் தற்போது அவர் சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டு சிலை கடத்தல்கள் தொடர்பான வழக்கில் விசாரித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் ஏற்கனவே இந்த சிலை கடத்தல் தொடர்பாக பல்வேறு அதிகாரிகள், குறிப்பாக இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளை ஏற்கனவே கைது செய்தார். அதாவது கூடுதல் ஆணையர் கவிதா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். முத்தையா சபதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் கோயில் சோமஸ் கந்தர் சிலை செய்ததில் சுமார் 8.7 கிலோ தங்கம் முறைகேடு செய்ததாக ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாகவும் தற்போது பொன் மாணிக்கவேல் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த வழக்கில் தான் ஏற்கனவே முத்தையா சபதி கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு கூடுதல் ஆணையராக இருந்த கவிதா கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் இருவருமே ஜாமீனில் வெளிவந்த நிலையில் சமீபத்தில் கடந்த 15ஆம் தேதி முன்னாள் ஆணையராக இருந்த வீர சண்முக மணி என்பவர் கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள அனைவருடைய ஜாமீன் மனுக்களும் சிலை கடத்தல் தடுப்பு வழக்குகள் விசாரிக்கும் நீதிபதிகளான மகாதேவன் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. ஆனால் சமீபத்தில் இது போன்ற சிலை கடத்தல் தடுப்பு வழக்குகளை மட்டுமே அந்த அமர்வு விசாரிக்க வேண்டும். மற்றபடி சிலை கடத்தல் தொடர்பான குற்ற வழக்குகள் அனைத்துமே சாதாரணமாக எந்த வழக்குகளை ஜாமீன் வழக்கு விசாரிக்க நீதிபதி மட்டும் விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இவர் தாக்கல் செய்த அந்த ஜாமீன் மனுவானது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரிக்க வந்தது. அப்போது பொன் மாணிக்கவேல் அவர்கள் எந்த ஒரு முறையான ஆவணங்களோ ஆதாரங்கள் இல்லாமல் வெறும் விளம்பரத்திற்காக IAS அந்தஸ்து கொண்டு அதிகாரிகள் கைது தொடர்ச்சியாக கைது செய்து வருவதாக மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அதையும் நீதிபதி ஏற்றுக்கொண்டார். அதாவது இது போன்ற ஒரு IAS அதிகாரிகளை இது மாதிரி உயர் அதிகாரி கைது செய்யும் போது எந்த ஒரு முறையான ஆவணங்களோ அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் எந்த ஒரு விசாரணை முழுமையாக முடிவடையாமலே தற்போது கைது செய்யும் நடவடிக்கையில் தற்போது பொன் மாணிக்கவேல் ஈடுபட்டு வருவதாக நீதிபதி கண்டனம் தெரிவித்தார்கள். எனவே இனி வரும் காலங்களில் இது போன்று எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல், அதாவது இது போன்ற நடவடிக்கை ஈடுபடாமல் முழுமையான விசாரணை நடத்திய பிறகே கைது செய்ய வேண்டும். அவர்கள் மீது குற்றச்சாட்டு முழுமையாக நிரூபிக்கப்பட்ட பிறகு கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்று விளம்பரத்திற்காக இது போன்ற அரசின் கீழ் பணியாற்றி வரும் உயர் அதிகாரிகளை தேவையில்லாமல் சந்தேகத்தின் கைது செய்யக்கூடாது என்ற ஒரு அறிவுரையும் தற்போது நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. காயத்ரி, இதற்கு பொன் மாணிக்கவேல் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? அதாவது இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஜாமீன் மனு விசாரிக்கப்படும் போது காவல்துறை தரப்பை ஆஜரான வழக்கறிஞரும் இது போன்ற ஒரு அறிவுரையை தற்போது நீதிபதி வழங்கியுள்ளார். அதாவது இது போன்ற இதுவரைக்கும் நடைபெற்ற கைது செய்யப்பட்ட அந்த வழக்குகள் அது தொடர்பான ஜாமீன் வழக்குகள் அனைத்துமே வேறொரு அமர்வு விசாரித்திருந்தது. தற்போது முதன்முறையாக இது போன்ற சிலை கடத்தல் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்த வீர சண்முக மணி அவருடைய ஜாமீன் மனு முதல் முறையாக தற்போது இந்த நீதிபதி முன்பு விசாரிக்க வந்துள்ளது. எனவே இந்த நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நடைபெற்ற அந்த நடவடிக்கை, அதாவது பொன் மாணிக்கவேல் நடவடிக்கைகள், கைது நடவடிக்கை, குறிப்பாக கைது நடவடிக்கைக்கு கடுமையான ஒரு கண்டனம் தெரிவித்துள்ளார். அதாவது இதற்கு முன்பாக இது போன்ற வழக்குகளை பொறுத்த வரைக்கும் முழுமையான விசாரணை நடைபெற்று அதன் விசாரணை முடிந்த பிறகு கைது நடவடிக்கை எடுப்பார்கள். அதாவது விசாரணை நடைபெறும் போது எந்த ஒரு கைது நடவடிக்கை இருக்காது. ஆனால் இந்த தற்போதைய பொறுத்த வரைக்கும் சிலை கடத்தல் தொடர்பான வழக்கை பொறுத்த வரைக்கும் பொன் மாணிக்கவேல் அவர்கள் தொடர்ச்சியாக விசாரணை முடிவதற்கு முன்பாகவே பல்வேறு அதிகாரிகள் கைது செய்து வருகிறார். எனவே இது போன்று எந்த ஒரு முயற்சியில் ஈடுபடக்கூடாது, முழுமையான விசாரணை நடத்திய பிறகு கைது செய்ய வேண்டும் என்று அவர் அறிவித்தார்கள். அதற்கு காவல்துறை தரப்பில் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார்கள். காயத்ரி, மதன், இதுவரை இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு வழக்கில் மேற்கொள்ளப்பட்டுக்கூடிய விசாரணையில் கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் தொடர்பாக நீதிமன்றம் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கமோ அறிக்கையோ கேட்கப்பட்டிருக்கா? ஏற்கனவே இந்த சிலை கடத்தல் தொடர்பான வழக்கிலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்பாக கூடுதல் ஆணையராக இருந்த கவிதா கைது செய்யப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட சிலையை செய்த முத்தைய சபதி என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்ட பிறகு இவர்கள் 2 பேரும் தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஜாமீன் வழக்குகள் சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வான மகாதேவன் மற்றும் ஆதிகேசலு அடங்கிய முன்புதான் விசாரிக்க வந்தது. அப்போதே இந்த மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அனைவருமே இது போன்ற எந்த ஒரு அடிப்படை குற்றச்சாட்டுகள் இல்லாமல், அதாவது ஒரு சந்தேகத்தின் பேரில் மட்டுமே தற்போது பொன் மாணிக்கவேல் அவர்கள் இது போன்ற கைது நடவடிக்கை ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் தான் தவறு செய்தார்கள் என்று முழுமையாக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதற்கு முன்பாகவே சந்தேகத்தின் பேரில் ஒரு புகார் கொடுக்கும் போது அதை முழுமையாக விசாரிக்காமல் இது போன்ற நடவடிக்கை ஈடுபட்டு வருவதாக ஏற்கனவே தெரிவித்தார்கள்.
அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சிலை கடத்தல் தொடர்பான வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்து வந்த சிறப்பு அமர்வான மகாதேவன் அடங்கிய அமர்வும் சரி, பொன்மாணிக்கவேல் இது போன்ற கொள்ளை போன நகைகளையும் அந்த சிலை மீட்டு வருவதற்கு பாராட்டு தெரிவித்தாலும் ஒரு சில நேரங்களில் இது போன்ற கைது நடவடிக்கை அவர்களும் அதிருப்தி தெரிவித்தார்கள். அதாவது IAS அதிகாரிகளை, உயர் அதிகாரிகளை கைது செய்வதற்கு முன்னர் முழுமையாக ஆராய்ந்து அவர் மீது குற்றச்சாட்டு நிறுவனம் செய்யப்பட்டுள்ளதா, அவர்களும் குற்றச்சாட்டு ஈடுபட்டுள்ளார்கள் என்பது முழுமையாக நடத்த பிறகே கைது செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பல முறை அறிவுறுத்தல் செய்துள்ளது. அதே போல இந்த முறையும் தற்போது வீர சண்முகமணி கைது செய்யப்பட்ட பிறகும் தற்போது இந்த ஒரு நீதிபதியும் சரி இதே போன்ற குற்றச்சாட்டு முன்வைத்த பின்னர் அதை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே பல முறை நீதிமன்றமானது பொன்மாணிக்கவேலுக்கு இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பல முறை அறிவுறுத்தல் தெரிவித்துள்ளது. அதாவது உயர் அதிகாரி கைது செய்வதற்கு முன்னர் முழுமையாக விசாரிக்க வேண்டும், முழுமையாக விசாரணை நடத்தாமல் கைது செய்ய வேண்டாம் என்று தெரிவித்திருந்த போதும் தற்போது மீண்டும் அதே போன்று செய்துள்ளார். எனவே இனி வரும் காலங்களில் இது போன்று உயர் அதிகாரி கைது செய்வதற்கு முன்னர் முழுமையாக விசாரணை நடத்த பின்னரே கைது செய்ய வேண்டும் என்று தற்போது இந்த ஒரு நீதிபதியும் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார், அறிவுறுத்தலும் தெரிவித்துள்ளார். காயத்ரி, இந்த விவகாரத்துல மனுதாரர் தரப்பிலிருந்து வேற என்னென்ன வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன மதன்? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது தற்போது கைது செய்யப்பட்டார் முன்னாள் ஆணையராக இருந்த வீர சண்முகமணி என்பவர். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தனக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அதாவது இது போல ஒரு குற்றச்சாட்டு இருந்த போது தான் ஆணையராக இருந்துதான் தற்போது அந்த பதவியில் தான் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தனக்கு இந்த ஒரு இந்த 8.7 கிலோ தங்கமானது முறைகேடு செய்யப்பட்ட அந்த விவகாரத்தில் தனக்கு எந்த ஒரு முழுமையான தொடர்பும் கிடையாது. இது தொடர்பாக எந்த ஒரு தன் மீது குற்றம் சாட்டுவதற்கு எந்த ஒரு அடிப்படை ஆவணங்களும் ஆதாரங்களும் இல்லாமலே வெறும் புகாரின் அடிப்படையிலே தான் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தான் குற்றம் செய்தது நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே தன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவிர தற்போது ஆரம்ப கட்டத்தில் விசாரணை உள்ளது, தன் மீதான விசாரணை முழுமையாக நிறைவடையவில்லை. அப்படி இருக்கும்போதே இடைப்பட்ட காலத்தில் தான் கைது செய்வது தவறானது, சட்டவிரோதமானது என்றுதான் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த ஒரு வாதங்களை ஏற்றுக்கொண்டு தற்போது அவருக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டுள்ளது. காயத்ரி, மதன், இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் பொன்மாணிக்கவேல் கீழ் பணியாற்றிய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவலர்கள் சிலர் அவர் மீது அவர் வேண்டுமென்றே FIR பதிவு செய்ய சொல்கிறார், முறையாக விசாரணை நடத்தப்படவில்லை என்பது போன்ற பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் தற்போதுதான் முதன்முறையாக உயர்நீதிமன்றம் இனியாவது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஒருதலைபட்சமாக செயல்படாது என நம்புவதாக நினைக்கிறேன் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரங்கள் எல்லாம் எப்படி பார்ப்பது? அதாவது சிலை கடத்தல் தொடர்பான வழக்கிலே பார்க்கும்போது உயர்நீதிமன்றமான விசாரித்திருந்தாலும் 2 அமர்வுகள் இந்த வழக்கை விசாரிக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே சிலை கடத்தல் தொடர்பான முக்கிய பிரதான வழக்குகள் அனைத்தையுமே நீதிபதி மகாதேவன் ஆதிக்கத்தில் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. அந்த சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை கைது செய்யப்படுபவர்கள் ஜாமீனோ இல்ல முன்ஜாமீனோ தாக்கல் செய்யும் வழக்குகளை சாதாரணமாக விசாரிக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், அதாவது ஜாமீன் வழக்கில் விசாரிக்கக்கூடிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரிக்கிறார்கள். எனவே இதுவரைக்கும் நடைபெற்ற அந்த அனைத்து வழக்குகளுமே ஜாமீன் வழக்கை தவிர இதுக்கு முன்பாக நடைபெற்ற அனைத்து வழக்குகளுமே நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிக்கேசனுக்கு முன்பு நடைபெற்றது. அந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்த போது, அதாவது இவர் பதவியில் இருக்கும் போது நடைபெற்ற விசாரணை போது இது போன்ற எந்த ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கவில்லை. அதாவது அவர் கீழ் பணியாற்றல் யாருமே இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை. அதாவது அவர் பதவியில் இருக்கும் வரைக்கும் அவர் நடைபெற்ற விசாரணை அது தொடர்பான விஷயங்களை நீதிமன்றம் நேரில் ஆஜராக விளக்கம் அளித்து வந்தார். ஆனால் அவர் பதவி விலகி, அதாவது அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவர் மீண்டும் சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்ட பிறகுதான் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதாவது அவருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் போதே அவர் பதவியில் இருக்கும் போது அவருக்கு என்ன மாதிரியான எத்தனை அதிகாரிகள் என்னென்ன சலுகைகள் வழங்கப்பட்டதோ அதே போன்ற சலுகைகள் வழங்க வேண்டும், அவருக்கு தேவையான அதிகாரிகளை அவருக்கு பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்று பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அந்த நிலையில் வேறு எந்த ஒரு வழியும் இல்லாமல் தற்போது மீண்டும் அவருக்கு பதவி வழங்கப்பட்டு அவருக்கு அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகுதான் அவருக்கு கீழ் பணியாற்றும் அதிகாரிகள் ஒவ்வொருவராக டிஜிபியிடம் புகார் அளிக்கும் விஷயம் ஈடுபட்டார். அதாவது தன்னை கட்டாயப்படுத்தி தன்னை நிர்பந்தப்படுத்தி வழக்கு பதிவு செய்ய சொல்வதாக அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டை எழுந்து வந்தது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்திலும் அரசு தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதாவது பொன்மாணிக்கவேல் அவர்கள் எந்த ஒரு அவர் செய்யும் விசாரணை தொடர்பான எந்த ஆவணமும் தமிழக அரசு கொடுப்பதில்லை, உயரதிகாரி வழங்குவதில்லை. அவர் நீதிமன்றத்திற்கு மட்டுமே வழங்குகிறார் தவிர மற்ற டிஜிபிக்கோ மற்ற உயரதிகாரி வழங்க மாட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பணியாற்றும் அந்த
அதிகாரிகளும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். தான் சொல்வதை மட்டுமே செய்ய வேண்டும். அவர் நிர்பந்தித்து பல பேர் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்வதாகவும் சிலர் கைது செய்ய சொல்வதாகவும் அவர் தமிழக அரசு குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக ஏற்கனவே உயர்நீதிமன்றமானது நீதிபதி மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு அடங்கிய அவர்கள் விசாரணைக்கு வந்தபோது இது குறித்து பரிசீலிப்பதாகவும் அதே நேரத்தில் பொன்மாணிக்கவேலுக்கும் சில அறிவுரைகளும், அதாவது இது போன்ற குற்றச்சாட்டு எழாத வண்ணம் பணியாற்ற வேண்டும், யாருக்கும் எந்த ஒரு நிர்பந்திப்பு செய்யக்கூடாது என்று ஏற்கனவே அறிவுரை வழங்கியிருந்தார்கள். இந்த சூழலில் தற்போது இந்த ஜாமீன் வழக்கு விசாரணைக்கு வந்தது மீண்டும் இதே ஒரு குற்றச்சாட்டு வேறொரு நீதிபதியிடம் கொண்டு செல்லும் போது அவரும் இதே கருத்தை தெரிவித்து, அதாவது விளம்பரத்திற்காக மட்டுமே தற்போது பொன்மாணிக்கவேல் இது போன்று செயல்பட்டு வருகிறார், இனி வரும் காலங்களாக அவர் பாரபட்சம் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் தற்போது இந்த நீதிபதியும் தற்போது வழங்கியுள்ளார்கள். காயத்ரி, இனி இது போன்ற வழக்குகளை விசாரிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஏதேனும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கா? அவர் தெரிவித்துள்ள, அதாவது தற்போது இந்த வழக்கை பொறுத்தவரை அவர் ஓபன் கூட, அதாவது நீதிமன்றத்தில் அவர் வாய்மொழியாக தெரிவித்த அறிவுரைகள் தான் இது. மற்றபடி அவர் தன்னுடைய உத்தரவு இது போன்ற எந்த ஒரு விஷயமும் தெரிவிக்கவில்லை நீதிபதி அவர்கள். அவர் தெரிவித்த விஷயம் என்னவென்றால், பொன்மாணிக்கவேல் அவர்கள் இனி மேற்கொண்டு நடத்த போகும் அந்த விசாரணையின் போது எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் செயல்பட வேண்டும். ஒரு அதாவது IAS அந்தஸ்து கொண்ட உயர் அதிகாரிகளை கைது செய்வதற்கு முன்னர் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் முழுமையாக நிரூபிக்கப்பட்டுள்ளதா என்பதை அவர் கணக்கில் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பல வழக்குகளை பொறுத்தவரைக்கும் இதே போன்ற வழக்குகள் இதுக்கு முன்னர், அதாவது எந்த ஒரு கைது நடவடிக்கையும் இல்லாமலேயே முழுமையான விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அந்த முழு விசாரணை நடத்தப்பட்ட பிறகு குற்றம் சாட்டப்பட்டது நிரூபணம் ஆனது மட்டுமே கைது நடவடிக்கை இருக்கும். ஆனால் தற்போது இந்த சிலை கடத்தல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் முழுமையாக நிரூபிக்கப்படுவது முன்னதாகவே பல்வேறு கைது நடைபெற்றுள்ளது. எனவே இந்த ஒரு விஷயமானது கண்டிக்கத்தக்கது. இது தொடர்பான ஒரு இது போன்ற நடவடிக்கைகளை நீதிமன்றம் பார்த்துக் கொண்டு வேடிக்கை பார்க்காது. எனவே வரும் காலங்களில் பாரபட்சம் இல்லாமல் முழுமையான விசாரணை நடத்திய பிறகு கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது அறிவுறுத்தலை தற்போது நீதிமன்றம் வழங்கியுள்ளது. மதன், இந்த நேரத்தில் இதுவரைக்கும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சார்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள், அதில் நடைபெற்ற சர்ச்சைகள், அது தொடர்பாக முக்கிய வழக்குகள் தொடர்பான விவரங்களை மிகச் சுருக்கமாக பதிவு செய்ய முடியுமா? அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு சிலை கடத்தல் வழக்குகள் அனைத்தையும் விசாரிப்பதற்காக ஐஜியாக இருக்கும் போது திரு பொன்மாணிக்கவேல் தலைமையிலான ஒரு சிறப்பு குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இவர் நியமிக்கப்பட்ட பின்னர் தமிழகத்தில் பெரும்பாலான சிலைகள் பல மாநிலங்களிலிருந்து கொள்ளை போன திருடப்பட்ட சிலைகள் தற்போது மீட்கப்பட்டு வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கொள்ளை சம்பவங்களுக்கு தொடர்புடைய பல அதிகாரிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருந்தார்கள் சமீப காலங்களில். அதாவது ஏற்கனவே கூடுதல் ஆணையராக இருந்த இந்து சமய அறநிலைத்துறையின் கூடுதல் ஆணையராக இருந்த கவிதா கைது செய்யப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த சோமஸ் கந்தர் சிலை செய்ததில் முறைகேடு செய்த குற்றச்சாட்டில் அந்த முத்தையா தபதி கைது செய்யப்பட்டிருந்தார். இது போன்ற பல்வேறு கைது எடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்குகள் அனைத்துமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை நடைபெற்று வருகிறது. பொன்மாணிக்கவேல் இந்த நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம் பல முறை பாராட்டுகள் தெரிவித்திருந்த போதும் ஒரு சில விஷயங்களுக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றமானது அவருக்கு அதிருப்தி தெரிவித்தது. அதாவது இது போன்ற கைது நடவடிக்கை எடுக்கும் போது முழுமையான விசாரணை நடத்தி முடிக்காமல் தமிழக அரசின் உயர் அதிகாரி, அதாவது சமுதாயத்தில் உயர் அந்தஸ்தில் கொண்டவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் IAS அந்தஸ்து கொண்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் முன்னர், அவர்கள் கைது செய்வதற்கு முன்னர் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அவர்களுடைய மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே கைது செய்ய வேண்டும் என்று பல முறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் கடந்த 15ஆம் தேதி அந்த ஏகாம்பரநாதர் கோவிலில் உள்ள சோமஸ் கந்தர் சிலையில் 8.7 கிலோ தங்கம் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் சமீபத்தில் முன்னாள் ஆணையர் வீர சண்முகமணி என்று கைது செய்யப்பட்டார். இவர் தற்போது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யும் போது இந்த மனுவானது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் தன் மீதான எந்த ஒரு குற்றச்சாட்டும் முழுமையாக நிரூபிக்கப்படாத முன்னதாகவே தான் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தான் தவறு செய்ததற்கான எந்த ஒரு ஆவணமும் இல்லாத நிலையில் தான் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்களும் இவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். அதே நேரத்தில் பொன்மாணிக்கவேலின் இந்த ஒரு நடவடிக்கைக்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதாவது இது போன்ற உயர் பதவியில் உள்ளவர்கள் தமிழக அரசின் அதிகாரிகளை கைது செய்வதற்கு முன்னர் முழுமையாக ஆராய வேண்டும், விசாரணை நடத்த வேண்டும், விசாரணை முடிந்த பிறகே கைது எடுக்க வேண்டும் தெரிவித்தார்கள். அதாவது முன்பு இதே போன்ற பல்வேறு வழக்குகளில் முழுமையான விசாரணை நடத்தி முடிக்கும் வரைக்கும் யாரும் கைது செய்யப்பட மாட்டார்கள். ஆனால் இந்த சிலை கடத்தல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக இந்த வழக்குகளை இது போன்ற வழக்குகளை பார்க்கும்போது பொன்மாணிக்கவேல் அவர்கள் விசாரணை முழுமையாக முடிவதற்கு முன்பதாக பலரை கைது செய்துள்ளார். எனவே இது போன்று வெறும் விளம்பரத்துக்காக மட்டுமே தற்போது பொன்மாணிக்கவேல் இது போன்ற ஒரு நடவடிக்கை ஈடுபட்டுள்ளதாக நீதிமன்றம் ஒரு கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் வருங்காலங்களில் இது போன்று எந்த ஒரு பாரபட்சம் காட்டாமல், ஒரு தலைப்பட்டவன் செயல்படாமல் முழுமையான விசாரணை நடத்தி முடித்த பிறகே குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் வழங்கி தற்போது அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார்கள். காயத்ரி.
நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்மளோட இணைப்பில் அறநிலையத்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திரு NL ஸ்ரீதர் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு வழக்குல விளம்பரத்திற்காக கைது நடவடிக்கையை மேற்கொள்வதா அப்படின்னு பொன்மாணிக்கவேலுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் கேள்வி முன்வைத்திருக்கிறது. இது எப்படி நீங்க பார்க்கறீங்க? இதை தொடர்ந்து இந்த சிலை தடுப்பு பிரிவு தொடர்பாக எடுக்கின்ற நடவடிக்கைகள் அத்தனையுமே விளம்பரத்துக்காக எடுக்கப்படுகிறது. அவர்கள் பூரணமாக குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மீது அவர்கள் விசாரணை எதுவும் செய்யாமல் கைது செய்யப்படுகிறார் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு வரோம். இதற்காக பல போராட்டங்கள் நடத்திருக்கோம். ஒரு 5000 பேரை திரட்டி இந்த சிலை தடுப்பு நடக்கிற இது போன்ற அநியாயங்களுக்கு அவர்கள் பூரணமாக விசாரித்து குற்றவாளி என்று சொன்னால்தான் கைது செய்யப்பட வேண்டுமே தவிர இது போன்று சந்தேகத்தின் அடிப்படையில் எந்த விசாரணையும் நடைபெறாமல் கைது செய்வது தவறு என்று ஒரு அரை நாள் தர்ணா போராட்டம் கூட நடத்தினோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம். இது ஏற்கனவே திருமகள் கவிதா அதே போல் எங்களுடைய ஆணையராக இருந்த தனபால் இது போன்ற ஒரு நடவடிக்கையின் போதெல்லாம் இது நாங்கள் வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறோம். பார்த்தீர்கள் சொன்னால் ஒரு 4 பெட்டிஷனர் தமிழகம் முழுவதும் பார்த்தீர்கள் சொன்னால் ஒரு 4 பெட்டிஷனர் தான் அந்த வழக்கு தொடர்வார்கள். அதற்கு யானை ராஜேந்திரன் என்ற ஒரு அட்வொகேட் இருப்பார். பிறகு அந்த அடிப்படையிலே உடனடியாக கைது செய்யப்படுகிறது என்பதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதை நாம் பல தடவை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதாவது இது எங்களை பொறுத்தவரை நாங்கள் எந்த குற்றவாளிக்கு ஆதரவாக நாங்கள் இல்லை. அது குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் யாரோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தார் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே அந்த அதிகாரிகள் மீது சந்தேக சாயலை மட்டும் வைத்துக் கொண்டு கைது செய்வது என்பது ஏற்புடையதல்ல என்று நாங்கள் பலமுறை வற்புறுத்தி சொல்லியிருக்கோம். நன்றி சார், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் விளம்பரத்திற்காக கைது நடவடிக்கையை மேற்கொள்வதா என்ற கேள்வியோடு சில கண்டனங்களையும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை பார்த்தும் விரிவாக பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.